வெற்றி பெறுகிறவன் நாளை தோல்வி அடைவதும் இன்றைக்கு தோற்று போகிறவன் நாளை வெற்றி அடைவான் என்பதும் இலக்கணம் தான். வாழ்வின் இலக்கணம். இரவு பகல் போல, அந்தி போல இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எப்போதும் 100க்கு 100 என்று நினைக்க வேண்டும். குறைகிற போது எமோஷனலாக அவர்களுக்கு துணையாக இருங்கள். பரவாயில்ல, சரியாயிடும், நீ கெட்டிக்கார மகளே, நீ கெட்டிக்காரு, நீ உன்னால முடியும், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் தி கேம், இன்னும் கொஞ்சம் நல்லா படி, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, நான் என்ன சப்போர்ட் பண்ணட்டும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடிய அதுதான் வாழ்க்கை. அப்படி நன்றாக பழகக்கூடிய திறன், எமோஷனல் மெச்சூரிட்டி, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை. திருவள்ளுவர் சொல்கிறார், அறம் போலும் கூர்மை எறையும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். ஒரு புதிய நிர்வாகிகள் புதிய டீம் பதவியேற்றிருக்கிறார். There is a new officer, ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய ஆபீசர், புதிய சுவாசம் வந்து நீங்க கண்டிப்பாக நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இது ஒரு பெரிய அகாடமிக் முக்கோணம். 3 புள்ளி. ஒரு புள்ளியிலே நிர்வாகம், ஆசிரியர், இன்னொரு புள்ளியிலே மாணவர்கள், இடையிலே இந்த 3 புள்ளி ஒருத்தருக்கு உதவி செய்தால்தான், ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால்தான் ஜெயிக்கும். இதற்கு ஆங்கிலத்திலே வின் வின் என்று சொல்றாங்க. நானும் ஜெயிப்பேன், நீ ஜெயிப்பேன், நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உதவுவேன், நான் ஜெயிக்கிறதுக்கு நீ உதவுவேன், வின் வின்.